Friends, இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். Be aware of your safety, don't be careless. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை மேக் பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளூவை தான் மேக் பண்ண போகிறோம். இந்த க்ளூ ஆக்சுவலாக ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் போது இந்த க்ளூவை நான் பெட்ரோல் தெர்மோக்கோலை வச்சு தான் மேக் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினாலும் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தமிழ் ட்ரீஸுங்கிற ஒரு சேனலை பார்த்தாலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானில் ஆல் பர்சனலைஸ்டு நன்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணாதான் நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு அது வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அந்த வீடியோ குவாலிட்டியை நீங்கள் எப்போவுமே 480p பாருங்கள். அப்போ தான் வீடியோ ரொம்ப கிளியராக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை வந்து வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் செய்யும்போது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இந்த ப்ராஜெக்ட் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய சேஃப்டிக்காக நான் ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தெர்மாக்கோலும் பெட்ரோலையும் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த தெர்மாக்கோலில் கொஞ்சோட பெட்ரோல் யூஸ் பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு. நான் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு பெட்ரோலை ஊற்றிடுறேன். நீங்கள் பெட்ரோலை உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு தான் பெட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் தெர்மோக்கோலை வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் தெர்மோக்கோலை இந்த பெட்ரோலில் முக்கும்போது அந்த தெர்மோக்கோல் டக்குன்னு கரைஞ்சி போயிடுது, அதாவது டிசால்வ் ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் வந்து தெர்மோக்கோலை பெட்ரோலில் போட்டதுக்கே அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ப்ளூ ஃபார்மாக ஆரம்பிச்சிச்சு. அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பெட்ரோலில் தெர்மோக்கோல் போடும்போது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ரொம்பவுமே ஜில்லுன்ட்டு தான் இருந்துச்சு. அதோட நான் இந்த தெர்மோக்கோல் இதுக்குள்ளே போகும்போது நிறைய பபுள்ஸ் வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த பபுள்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா பாலிஸ்டிரன் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த தெர்மோக்கோலில் மேக் பண்ணியிருந்தாங்க. இது மேக் பண்ணும்போது நிறைய ஏர் பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த தெர்மோக்கோலில் லாக் ஆகிருக்கும். இந்த ப்ராசஸ் மூலமா அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ்லாம் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நிறைய க்ளூ இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இதில் மீதி கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுனால டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த க்ளூவை ரெடி பண்ணிட்டேன்.
இந்த க்ளூவோட பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது ஒரு வுட்டன் பீஸ் மேலே டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு உடஞ்ச பேட்டை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த பேஸ்ட்டை உடஞ்ச இடத்துலையுமே அப்புறம் அங்கே ஒட்டுற இடத்துலையுமே நான் ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு லேயர் ஆட்டை இந்த பேஸ்ட்டை வச்சு ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த பேட் உடையாமல் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இது ரஃப்பான சர்ஃபேஸில் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு செங்கலில் இந்த பேஸ்ட்டை முதல்ல அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு செங்கல் எடுத்து இது மேலே வச்சிட்றேன். ஓகே, நான் இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த மேலே இருக்கிற செங்கலை தூக்கணுன்னா இது இந்த மாதிரி பசன்ட்டு இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இந்த க்ளூ வந்து காயறதுக்கு முன்னாடி ரொம்பவும் ஃப்ளேமபிள் தான். அதனால நீங்கள் இந்த காய வைக்கிற இடத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாத இடத்துல நீங்கள் இதை காய வைங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நான் லேசாக இதில் ஃபயரை காமிச்சதுக்கு ரொம்பவும் ஹார்ஸாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நான் க்ளூ போட்டு ஒட்டின பேட் ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த பேட் இப்படி தான் இருந்துச்சு. இதோட வெயிட்ல எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. நெக்ஸ்ட் இது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக தான் ஒட்டி இருக்குது. நெக்ஸ்ட் நான் அந்த செங்கலை கொண்டு வந்து பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டி இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான க்ளூவை நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் இது முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ தான் பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதோட வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சூப்பரான கண்டென்ட் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.